நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இன்னும் ஒரு இரவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வருடத்தில் இந்த 3வது வாரத்தில் அழகாக உங்களோடு கூட பேசுகிறார். சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி சிறையிருப்பின் மத்தியில் இருக்கிறோம்? நிறைய சிறையிருப்புகள். பாவம் என்னும் சிறையிருப்பு, வேதனை என்னும் சிறையிருப்பு, கண்ணீர் என்னும் சிறையிருப்பு, ஒரு மனுஷனுடைய சூழ்ச்சியினால் வந்த சிறையிருப்பு, இன்னும் அநேக சிறையிருப்புகள் நம்மை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நான் சிக்கிக்கொண்டு இருப்பது போல பல காரியங்கள் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நான் மீட்கப்படுவேனா, விடுதலை உண்டாகுமா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுவிக்கிற ஒருவர் உண்டு. நம்மை விடுதலையாக்கி நம்மை அழகாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? சங்கீதம் 126 4ஆம் வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறதான ஒரு ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை அழகாக திசை திருப்பி விட்டுறீங்கப்பா. ஒரு வெள்ளம் புரண்டு வரும் பொழுது எல்லாரும் அந்த மதகை அடைச்சி வேறொரு பக்கமாக திறந்து விடுவாங்க. இதான் உண்மை. இல்லைன்னா அந்த ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த ஊரெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை போல் அந்த தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை என்ன செய்யணும்? திருப்போம். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கே இருந்தாங்கன்னா, எகிப்தில் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோம், எங்கள் சிறையிருப்பை திருப்போம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை சிறையிருப்பை மாற்றினார். இந்த சங்கீதத்தில் கூட இன்னும் ஒரு சிறையிருப்பு, பாபிலோனில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனதான காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சொல்கிறார்கள், தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை என்ன செய்யும்? திருப்போம். நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோப்பா, இந்த சிறையிருப்பிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகணும். அந்த வெள்ளத்தை எப்படி திருப்புறீங்களோ அதே போல் திருப்பிடுங்க. நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து. ஐயா, ஒருத்தர்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் அடிமைத்தனத்தின் மத்தியில் இருக்கிறேன். ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோன்னா அந்த ஓனர் வரும்போது அந்த வீடு சுத்தமாக இல்லைன்னா என்னை காலி பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்கப்பா, ஒரு சொந்த வீடு இருந்தால் இப்படி நான் ஹவுஸ் ஓனருக்கு பயந்து அலைய வேண்டாமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய சிறையிருப்பு மாறிடுச்சு. ஸோ பரீட்சை எழுதிட்டு கொஞ்ச நாளில் ரிசல்ட் எப்போ வரும் அப்போ ஒரு சிறையிருப்பு மாறும். இப்படி தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறையிருப்பு காரியங்கள். இவர்களுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார்கள் அந்நியர் கையில். நாங்கள் இதிலிருந்து மீட்கப்படணும். எங்கள் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரை, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அடுத்து வாசிப்போம். அதே சங்கீதம் 126 1 2 3 வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சீயோனில சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? திசை திருப்பும் போது சொப்பனம் பார்த்தது மாதிரி இருக்கு. ஐயா, நான் ஒரு கனவு கண்டது போல இருக்கு.
என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம், இந்த சம்பவம், இதிலிருந்து இவ்வளோ தூரம் நான் விடுதலை பெற்றுட்டேனா? நான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கும்போது நான் எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகளை நான் சுமந்தேன் தெரியுமா? இவ்வளோ ஒரே நிமிஷத்தில் கனவு மாதிரி இருக்குங்க. என் வாழ்க்கையிலே அப்படி நடந்தது சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஊரில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எப்பா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க தெரியுமா? ஒரு நாளில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க, உடுத்துறதுக்கு நல்ல துணி கிடையாது, அவங்க போகிறதுக்கு நல்ல ஒரு வாகனம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில், ஒரு சிறையிருப்பில் வாழ்ந்த இவங்களுக்கு இவ்வளோ பெரிய உயர்வு. யார் சொல்கிறா? புறஜாதியார். இயேசுக்குள்ளே போனாங்கப்பா, கிறிஸ்தவங்கள போனாங்க. எங்கேருந்து தான் இவங்களுக்கு பணம் வருதுன்னு தெரில, யாரோ இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் யார் யாருக்கோ நாங்கள் செலவழித்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறதுல எங்களை மகிழ்ச்சியாக இருக்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவர்கள் தேவன் இவர்கள் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறார்கள், இவங்கெல்லாம் நேத்திருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, ஒரு கனவு மாதிரி இருக்குப்பா, இவங்க இவ்வளோ தூரம் ஆசீர்வாதமாக வந்துட்டாங்களே, அப்படிதானே சொல்லுவாங்க மற்றவங்க. இது புறஜாதியார் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்தீங்கப்பா. அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து, பொல்லாத செய்கையிலிருந்து, பொல்லாத ஒரு கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றினீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செஞ்சிட்டீங்கப்பா. அதனால நாங்கள் எப்படி இருக்கோன்னா, இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது ராத்திரி வேளையில் உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய போராட்டம், ஒரு வேளை உங்கள் கணவர் திடீர் ஆதுரி கரவா தினமும் குடித்து கொண்டே வருகிறார், அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். அன்றைக்கு தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்பிய தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொல்லாத பழக்கத்தை உங்கள் கணவரிடத்திலிருந்து திருப்பி போடுவார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார். அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கடன், நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் என் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியல, கடன் தாங்க பெருகிட்டு போகுதுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் என்னும் இந்த பொல்லாத சிறையிருப்பு மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறாரு, தெற்கத்து வெள்ளத்தை திருப்பது போல உன் சிறையிருப்பை என்ன செய்வேன்? திருப்புவேன். அது மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, சொப்பனம் காண்பது போல இருக்கும். ஐயா, நேற்று இருந்த நிலைமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டா, 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டா, இன்னைக்கு பார்த்தா அவன் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லத்தக்க அளவில் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அங்கே வாசிப்போ, இந்த சிறையிருப்பு மாறும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இரக்கம் பாராட்டுகிற சிறையிருப்பின் மத்தியில் தான் நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் நேசிப்பாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் ரொம்ப நேசம். நம்ம சொல்லுவோம், ஐயோ என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அக்கா மாதிரி யாரும் உண்டா, என் அண்ணன் மாதிரி யாரும் உண்டா, எங்கள் அப்பா அம்மா மாதிரி யாரும் உண்டா, என் மாமியார் மாமனார் மாதிரி யாரும் உண்டா, எங்கள் அண்ணி நாத்தனார் மாதிரி யாரும் உண்டா, என் மச்சான் கொழுந்தன் மாதிரி யாரும் உண்டா என்று சொல்லி நம்முடைய உறவுகளை குறித்து நாம் பெருமை பாராட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சிறையிருப்பு வரும் பார்த்தீங்களா, அப்போ எல்லாரும் ஓடிடுவாங்க, யாரும் நம்ம பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்டுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருகிற கர்த்தர், இறங்கி கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஜனத்துக்கு இறங்கி அவர்களை என்ன செய்வாங்க, அந்த ஜனங்களிடத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா.
அந்த சிறையிருப்பை இந்த ஜனங்களிடத்திலிருந்து திருப்புகிற ஒரு நல்ல தேவன். இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் இரக்கம் பாராட்ட ஒருவர் கூட இல்லைங்க. எனக்கு மனசு இறங்க யாரும் இல்லை நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் இருக்காருங்க, இன்னொருத்தர் எதுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. பெற்ற பிள்ளையோ கணவனோ மனைவியோ மற்ற எந்த உறவுகளும் நமக்கு இறங்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் இறங்கினார்னா இந்த உலகத்தில் நாம் எதையும் சாதிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் இறங்குகிறார். அவர் இறங்கினால் மாத்திரம் போதும். மனுஷனுக்கு மனுஷன் இறங்குறது கொஞ்சம் தூரம் தாங்க, ஆனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார் பாருங்க, அது எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆன்லைனில். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா இறந்து ஒரு சில மாதங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்பா சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்பா அப்படின்னாங்க. இன்றைக்கி என் நிலைமை என்ன தெரியுமா? நான் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிற்கிறேன். ஏசப்பா, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அழுதப்ப, எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அப்பா கைவிட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா ஏசப்பா என் காதில் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உங்கள் அப்பா இருந்தால் அவர் உயிரோடு இருக்கிற மட்டும்தான் உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார், உன்னை நடத்துவார். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த இயேசு வேணுமா? இந்த உலகத்தின் மனிதர்கள் வேண்டுமா? கொஞ்சம் யோசிப்போம். உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். என் கூட தான் பேசினார் நான் சொல்ல மாட்டேன், உங்கள் கூடயும் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையே கர்த்தர் நடத்துவார்னா உங்களை நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு இயேசு போதுங்க, கர்த்தர் போதும். அவர் சிறையிருப்பை மாற்றுவார், மனம் இறங்குகிற ஒரு தேவன். அதனால் இந்த உலகத்தில் யாரும் தேவையில்லை, அவர்களையும் நம் பட்சமாய் கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமாயிருந்தால் அவனோடு சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம என்னதான் செய்தாலும் இந்த உலகம் நம்மளை பேசத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு உண்மையாய், ஆண்டவர் இதை செய்ய சொன்னாரா, அவருடைய விருப்பமா, அவருடைய சித்தமா, இது அவருடைய நினைவா, இது அவருடைய வழியா என்று சொல்லி ஆராய்ந்து ஆராய்ந்து செய்கிறீங்க பாருங்க, அதில் தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவருக்கு மாத்திரம் பரிசுத்தமாய் வாழ்வோம். மற்ற எந்த உலக மனுஷனுக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிற தேவன். மனம் இறங்கி அந்த ஜனங்களிடத்திலிருந்து நம்மை சிறையிருப்பை திருப்புகிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிப்போம் யோபு 42:10. சிறையிருப்பை திருப்பார். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு என்ன செஞ்சானா, வாழ்க்கையில் ஒரு அருமையான காரியத்தை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு சோதனை வரும்போது யாராவது உங்களை பார்த்து, எனக்காக இந்த ஜெபம் பண்ணுங்கப்பா, உங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் இயேசு நல்லவர் சொல்கிறீங்கள, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கள, அங்கே எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சோதனையாக இருக்குண்ணா, நானே ரொம்ப சோதனையில் இருக்கேன்ப்பா, என்கிட்ட வந்து இவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இல்லைங்க, நீங்கள் அந்த சிறையிருப்பின் மத்தியில் உங்ககிட்ட ஜபிக்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய காரியம் இன்னதென்று சொல்லி அறிந்து நீங்கள் அதற்காக ஜபித்து பாருங்கள், உங்கள் சிறையிருப்பு தானாக மாறிடும். உங்கள் சிறையிருப்பு எப்போ மாறுனா, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. யோபுடைய சிறையிருப்பு எவ்வளோ பற்றியது தெரியுமா? ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு நடுரோட்டில் உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட எல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், 10 பிள்ளைகளும். மனைவி சொன்னா, தேவனை தூசிச்சுட்டு உன் ஜீவனை விட்டுருன்ட்டா. இதை விட வேற என்ன வேணும் உலகத்தில்? உனக்கு நான், எனக்கு நீ இருக்கிற கணவன் மனைவியை ஒருவரை ஒருவர் பார்த்து தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டுருங்கன்னு சொன்னால் அதை விட வேதனை என்னங்க? நம்ம நம்பி வந்தது கணவனையோ மனைவியோ தானே. அவங்களே நம்மை பார்த்து இப்படி பேசும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளோ துடிக்கும், எவ்வளவா வேதனைப்படும்.
இதைத்தான் இங்கே யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் அவன் தன் சிநேகிதருடைய சிறையிருப்புக்காக வேண்டுதல் செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சிறையிருப்பு மாறணுமா? தெற்கத்தி வெள்ளத்தை போல திருப்புகிற தேவன், நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன். நமக்கு சிறையிருப்பை திருப்பணுமா? நமக்கு மனம் இறங்கணுமா? நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, யோபு ஜெபித்தாங்க, அவன் அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை, அவன் முன்பு இருந்ததை விட 2 தடையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். 100 கழுதை இருந்தால் 200 கழுதையை கர்த்தர் கொடுத்தார். 400 மாடு இருந்தால் 800 மாடை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாத சிறையிருப்பு நீங்கி வேணும்னா நீங்கள் மற்றவருடைய சிறையிருப்புக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அடுத்ததான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 14:7. சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகும்? களிப்பும் உண்டாகுமா. மகிழ்ச்சிங்கிறது சாதாரணமாக சிரிக்கிறது. களிப்புன்னா அப்படி குலுங்கி தாங்க முடியாமல் எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியில் இருப்போம் பாருங்க, அதான் அந்த மகிழ்ச்சி. எப்போ சந்தோஷமா, எப்போவுமே ஆக்டிவா. ஏன் அப்படின்னா நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, நான் இருந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை திருப்பி விட்டார், சிறையிருப்பை மாற்றி விட்டார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளை மாட்டிக்கொண்டு இருப்பார்களானால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, யாக்கோபில மகிழ்ச்சியும் இஸ்ரவேலில் களிப்பும் உண்டாக்குகிற தேவன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றணும். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியோ களிப்பும் உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கத்தக்கதாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை வேறுபடுத்தியிருக்கிறார். அவர் நம்மை சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொள்கிற தேவன். யோசேப்புக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. எஜமானுடைய மனைவி பழி சொன்னது நிமித்தம் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். மாற்றினது மாத்திரமல்ல, அவனை அப்படியே அந்த சமஸ்த எகிப்துக்கும் அவனை அதிபதியாய் மாற்றினார். இன்றைக்கு நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன். என்னை பழி சொல்லிட்டாங்கப்பா, என் மேலே பொய் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. நான் அது நிமித்தம் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன்னு சொல்வீங்கன்னா, யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். தானியேலுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. என்ன சிறையிருப்பு தெரியுமா? அவனுக்கு தேவனை வணங்க தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்தான் பாருங்க. அதன் நிமித்தம் அவனுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. அந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். தானியேலின் காரியமோ ஜெயமாய் முடிந்தது. தானியேலுக்கு எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தேவன் அவனை உயர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தி ஆனந்த தைலத்தினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் உங்கள் வீடை நிரம்ப பண்ணுவார். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை அப்படியே வாழச் செய்வாராக. அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஐயா, இந்த இரவு வேளையிலும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சிறையிருப்பு இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். நீர் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் மாற்றும். ஒவ்வொரு ஜனத்தினுடைய கண்ணீரையும் துடைத்தரலும். ஒவ்வொருவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம், மனமிறங்கி தொட்டு தூக்கும் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத வழிகள், பொல்லாத பாதைகள், கடன்கள், பிரச்சனைகள் நிமித்தம் யாரெல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் அவ்வளவுதான் என்று சொல்லி எங்கள் சிறையிருப்பு மாறாது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வராது, களிப்பு வராது என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திசை திருப்பி அவர்களை சிறையிருப்பை மாற்றி ஆனந்த தைலத்தினாலும் களிப்பினாலும் நிரப்பு. இதோ அவர்கள் முகங்கள் வடிகிற எல்லா கண்ணீரையும் துடைத்து அவர்களை சந்தோஷத்தின்
அப்பா ஸ்தோத்திரம். அவன் ஆப்துரா கவாதுரி கரவா மகிமைக்கை உயர்த்துக்கை நீர் கொண்டு போவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சுனாப்து நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஆமேன் ஆமேன்.